ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு ஜனவரி 1 2025 நியூ இயர். ஸோ ஜனா அண்ட் ஜானு ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீ ஃப்ரெஞ்சில் சொல்ல போறியா? எஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே, பர்டிகுலராக வந்து ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நியூ இயருமே சேடான டே தான். ஸோ ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சேனல் ஆரம்பித்து 1 இயர். எஸ், சேனல் கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 21. ஸோ இன்ட்ரோ வீடியோ வந்து சேம் லொக்கேஷன், இதே இடத்துல இருந்து அப்படி இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து போட்டிருப்போம். டிசம்பர் 26 போட்ட நாங்கள். ஆமாம். ஆனால் யூடியூப்ல அந்த வீடியோக்கள் போட வலிக்கிட்டது, வீடியோண்டு நாங்கள் போட வலிக்கிட்டது ஜனவரி 1. விளாக் போட்டது வந்து ஜனவரி 1 இருந்து 2024 1ஆம் தேதி, சேம் டே. இதுல இருந்து கரெக்டாக 1 இயர் ஆச்சு. ஸோ எஸ், உங்களோட சேட் டே சொல்லல. சேட்டே வந்து நான் சொல்கிறேன் ஆரம்பிச்சோன்னு சொல்லுவேன்னா. ஸோ அதுதான் கைஸ். ஸோ நியூ இயர் ஆரம்பிச்சது வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ரீலங்கா போனதுனால தான் சப்ஸ்கிரைபர் பிடிச்சி. எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வந்து சில ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் வரமாட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் இங்கே இருக்கும்போது. அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு மறக்க முடியாத விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நாங்கள் கரெக்டாக ஒரு 930-40 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு 60 வந்துச்சுன்னா 1000 அந்த மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷன். அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி 4:30 நாங்கள் வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். இல்லை, நாளை அடுத்த நாள் ஜனாட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் இருந்தோம். பர்த்டே வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க ஸ்ரீலங்காவில். என்னுடைய செப்டம்பர் 29 என்னுடைய பர்த்டே. ஸோ 28 வந்து நாங்கள் ஈவினிங் பர்த்டேக்கு தான் ஏதோ சாமான் பண்ணுறதுக்காக, டெக்கரேட் சாமான் சம்திங் ஏதோ வாங்குறதுக்காக கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சரி, நாம பர்த்டேயோட சேர்த்து அடுத்த நாள் வந்து 1000 வந்துடும், சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கவுண்ட் போய்கிட்டே இருந்தது வந்து. ஸோ நாங்கள் ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணி அந்த 1/2 hourக்குள்ளேயே 50 to 60 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டாதான் அதுக்கப்புறம் வெளியே போனோம். ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நிறைய சப்ஸ்கிரைபர் பயங்கரமாக போச்சு. பர்டிகுலர்லி வந்து ஒரு ஷார்ட்ஸ் உண்டு. என்னுடைய தங்கச்சி வந்து கனடாவிலேருந்து வந்திருந்தா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தங்கச்சி பேக் டு கனடான்ற ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன்ல. ஆமாம், அந்த வீடியோ தான் வந்து 2,76,000 வியூஸ் இது போயிட்டு இருந்தது. பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அதோட தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் பயங்கரமாக இருந்தது வந்து. ஸோ இப்போ கொஞ்சம் ஆவரேஜாக போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் more than 90% நினைக்கிறேன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சேனலை. ஸோ 16% தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. மீதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆமாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ இப்போ என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் மொபைல் சர்வீஸ் பண்ணுறது வந்து. வீல் சேரில் போய் உட்காந்து வந்து ஆஃபீஸ் ரூமில் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு தான் எடிட் பண்ணவே ஆரம்பிப்பேன். ஒரு காலையில் 4-5 மணி வரைக்கும் கூட உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறது. ஸோ ஒரு 6 hours 5 hours தான் தூக்கமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்டீங்க. பட் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்தியாவில் இருந்தால் பார்த்துட்டு, ஐ மீன் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் சென்னை வந்து நான் சென்னையில் தான் 10 வருஷம் இருந்தது. எஸ் கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், அப்புறம் வந்து சேடான இன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து சந்தோஷமான விஷயம், சேடான நாள் ஒன்று சொல்லியிருந்தேன். சேட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமான நாள்
அதாவது சாதனை படைத்த நாள். அடி வாங்க போற. ஆமா, அதாவது வந்து 2004 ஜனவரி ஜனவரி 1 2004ஆம் ஆண்டு நியூ இயர் அன்னைக்கு தான் நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆனேன். ஆக்சுவலாக சென்னையில் இருக்கும்போது 2004 நியூ இயர் அன்னைக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட். பசங்களோட 2004 2025 ஹீ பர்த்டேப்பா. கேக் வெட்டுவோமா? நீ எதுக்கு கஷ்டப்படுற? எடிட்டிங்ல தூக்கினா So, கீ பர்த்டே ஜனா அடிபட்டதுக்கு கீ பர்த்டே கேக் வெட்டுவோம். அதே எடிட் பண்ணிட்டு தூக்கிடுவாரா? எடிட் பண்ணக்கூடாது, அப்படியே போடணும். ஸோ எஸ்கே ஆக்சுவலாக 2004 நியூ இயர் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் அதுக்கு முன்னாடியும் ஆயிருக்கு எனக்கு. பைக்கில் இருந்து சின்ன சின்ன விழுந்து காயப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பசங்களாக எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆன லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் போரூர் ரவுண்டானா தாண்டி குன்றத்தூர் ரோட்டில் ரவுண்டானா தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்போம். குன்றத்தூரில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அங்கே போகும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அந்த 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 1ஆம் தேதியோட 21 வருஷம் இல்லை? ஆமாம், 21 வருஷம் ஆச்சு அடிபட்டு. இப்ப பேசு. கொலை 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 பிச்சரிஞ்சிடுவேன் சங்க சொல்லிட்டேன். ஸோ எஸ் கேஸ் 21 வருஷம் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி. ஆரம்பத்தில் வந்து சரி இதை பற்றி இப்போ பேச வேணாம். இதை பற்றி நான் என்ன ஆச்சு அந்த ஸ்டோரி எல்லாம் நான் ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன் அப்புறம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னைக்கு நியூ இயர். ஸோ எனக்கு ஆக்சுவலாக அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நியூ இயர் வந்து நான் செலிப்ரேட் பண்ண விரும்புறது இல்லை. செலிப்ரேஷன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து பசங்களோட எங்கேயாவது போகிறது, ஜாலியாக ஊரை சுற்றுறது, அப்படியே போய் சைட் அடிக்கிறது, வெளியே அப்படியே போய் வெளியே சைட் அடிக்கிறது, அப்படி இப்படின்னு பசங்களோட இருக்கிறது வந்து. ஸோ இப்போ வந்து இந்த சேனல் முக்கியமாக ஆரம்பிச்சு இன்னையோட 1 இயர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து. 90% மேல சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எஸ்கே இதுதான் சாட்டர்டேன்றது வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதான் நான் சொன்னேன் வந்து. மற்றபடி வந்து எதுவும் இல்லை. ஸோ நியூ இயர் 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 நியூ இயர். 2026 நியூ இயருக்கு இந்த 1Kல இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து 100Kக்கு கொண்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா. ஸோ ஐ ஹோப் நம்பிக்கை இருக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அதுவே போதும். முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்னென்ன கண்டென்ட் போட முடியுமோ, என்னென்ன மாதிரி வீடியோ போட முடியுமோ வித்தியாசமாக எடுத்து போடுறேன். ஸோ ஒன்று வந்தீங்க பயங்கர குளிர், அது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது இவர் வெளியே போறன்றது 2வது விஷயம். அந்த நீங்க எதிர்பார்க்க போட முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைம் டிஃபரெண்ட் உண்டு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் குளிர் வந்து நினைச்ச உடனே டக்குனு வெளியே கிளம்ப முடியாது. அதையும் தாண்டி வந்து எனக்கு வீட்டில் எனக்கு சர்வீஸ் பண்ற வேலை இருக்கும். ஸோ அதையும் முடிச்சுட்டு இதையும் எடுக்கணும், அப்புறம் எடிட் பண்ணணும், எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் வந்து. ஸோ ஜானுடைய ப்ரொஃபஷன் வந்து அது வேறு அங்கால எல்லாம் இப்ப பக்கத்துல திருப்பி நாங்க தெரியும் என்னன்னு இந்த போட்டுக்கிற தோடு இருக்குல்ல, இது வந்து இப்ப செய்து சுட சுட போட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் என்னோட ப்ரொஃபஷன். ஆமா, அவள் அதை வேறு அங்கால வந்து அப்புறம் தைக்கிறது, டைலரிங், எம்ப்ராய்டிங், அது ஒரு பக்கம் அவளுக்கு அங்கே லைட்டாக போயிட்டு இருக்கும். நாம சர்வீஸ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இதோட எனக்கு போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் வந்து. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வருஷமாவது வந்து
ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். போடுவேன்னு சொல்லுவதில்ல, முயற்சி பண்ணுறேன் வந்து. ஸோ எஸ், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிதே ஸோ மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர். Toing, toing, Bye. toing. Okay, guys. Bye.